மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல சந்தோஷப்படுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேச ராசி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என்ன மாதிரியான துறைகளில் படிப்பை எடுத்தால் நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது. அப்போ ஜோதிடத்தின் வாயிலாக எந்த மாதிரியான துறை அவங்களுக்கு சரிப்பட்டு வரும், எந்த மாதிரியான படிப்புகளை அவர் தேர்ந்தெடுத்தால் பெரிய அளவில் நல்லது நடக்கும், எதிர்காலத்துக்கு அது கை கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேசம் ராசியாகவும் இருக்கலாம், லக்னமாகவும் இருக்கலாம். ஸோ மேச லக்னத்துக்குன்னா நான் சொல்கிறது நிறைய பொருந்தி வரும், மேச ராசிக்கு அப்படின்னா நான் சொல்கிறதுல கொஞ்சம் பொருந்தி வரும் அப்படின்றது. அப்போ ராசியா லக்னமான்ற டிபேட்டுக்குள்ளே நம்ம போக வேணாம். நம்ம இங்கே மேச ராசிக்கு உரிய அல்லது மேச லக்னத்துக்கு உரியவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் பகவான். அடுத்தபடியாக படிப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சூரிய பகவான். அடுத்து தொழில் ஸ்தான அதிபதி அப்படின்றவர் வந்து சனி பகவான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை, இந்த மேச ராசிக்காரர்கள் மேச லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை இந்த 3 சுற்றி தான் ஓடப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போ வேறு கிரகங்கள்லாம் பெரிய அளவில் பாதிக்காதா அப்படின்னா, எந்த கிரகத்தினுடைய தொழில்களை எடுத்தாலும் இந்த கிரகத்தினுடைய ஆளுமைக்குட்பட்டு தான் இருக்கும், அல்லது இந்த கிரகத்தினுடைய இம்பேக்ட் அதில் இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து நீர் சம்பந்தமான வேலையில் இருக்கோங்க, வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறதுல மிஷினரிஸ் எல்லாம் பெருசாக வாங்கி போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு லோன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டுன்னா யார்? சூரியன். சூரியன் உங்களுடைய படிப்பு ஸ்தானாதிபதி, குலதெய்வ ஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி, ஆசாபாசங்கள், கவர்மெண்ட்டோட இருக்கிற அந்த நன்மைகள், வாங்குகிற நன்மைகள்லாம் சொல்கிறோம். ஆக இப்போ இந்த நம்ம வந்தோம் அப்படின்னா லக்னாதிபதி அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். அப்போ லக்னாதிபதி செவ்வாய் பகவான் வர்றதுனால நிறைய உடல் உழைப்பு பண்ணுவாங்க, கோபம் அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மதிப்பு மரியாதையை எந்த நேரத்துலையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மேச ராசிக்காரங்கள் உழைப்புக்கு அஞ்சவே மாட்டாங்க, நல்லா உழைக்கணும், உழைச்சா தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது. பட் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. நம்ம போகிற பகுதி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு மனசுக்கு தோணிடுச்சுன்னா அதில் இருக்கிற குண்டுங்குழியெல்லாம் பார்க்காம வண்டியை ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. அப்போ அங்கே தான் பிரச்சனை வரும். ஸோ இது மாதிரி அடுத்து இந்த செவ்வாய் பகவான் அப்படின்ற இந்த லக்னாதிபதி தான் லக்னத்துக்கு 8க்கும் அதிபதியாக வர்றாரு. 8 அப்படின்ற மைனஸ் எல்லாம் இருக்கட்டும், ப்ளஸ் என்ன அப்படின்னா எதிர்பாராத பண வரவுகள், வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய விஷயங்கள், வெளிநாட்டு வருவாய், வருமானம், இதெல்லாம் சொல்கிறது 8. அப்போ இந்த செவ்வாய் பகவான் அப்படின்றவருடைய துறைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். செவ்வாய் அப்படின்னா போர் கிரகம். அப்போ சீருடை பணியாளர்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 5ஆம் வீடாக வர்றது சூரிய பகவானுடைய சிம்ம வீடு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனுடைய வீடாக இருக்குது. சூரியன் என்ன? கவர்மெண்ட்டு. அப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மேச லக்னம் மேச ராசியில் இருப்பாங்க. தாலுக்கா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, அதுவும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நிறைய இந்த சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, போலீஸு, டிராஃபிக் இன்ஸ்பெக்டரு, போலீஸ்லேயே இருக்கிற எல்லா டிவிஷன்ஸு, அந்த மாதிரியான பணிகள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் போகிறீங்க அப்படின்னா பந்தோபஸ்துக்கு ஆள் வச்சுருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது வந்து பெருசாக வரும். அப்போ நம்ம திறமையை காட்டி வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான இடத்துல எல்லாம் இவர்களுக்கு பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ செவ்வாய் பகவான் லக்னாதிபதி. அப்போ நம்மளுடைய மதிப்பு மரியாதை ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை பாதுகாத்துட்டு வர்றது செவ்வாய் பகவான் அப்படின்னா முருகன். அப்போ சிகப்பு கலர் இருக்கிற இடத்துல வேலைக்கு போவாங்க. இப்போ வந்து பாருங்கள் ப்ளூ கலரும் சிகப்பு கலரும் சேர்ந்துருக்கும். மோஸ்ட்லி போலீஸு இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டட்னாலே அது இருக்கும். ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த
ரயில்வே துறையும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் அண்டு ரெட் கலர் இருக்கும். ப்ளூ கலர் அப்படின்னா சனி பகவான், ரெட் கலர் அப்படின்னா செவ்வாய் பகவான், கவர்மெண்ட்டுன்னா சூரியன். அப்போ அது பாருங்கள், சூரியன் அப்படின்ற அந்த கவர்மெண்ட்டில் நிறைய இந்த கலர்ஸை தான் அதிகமாக கொண்டு வர்றாங்க. ஸோ இதை மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற போலீஸ்காரங்களாக இருக்கலாம், சீருடை பணியாளர்களாக இருக்கலாம், ஸோ அங்கே இருக்கிற பாதுகாவலர்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். அடுத்து செவ்வாய் பகவான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸு, டூல்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு, சேஃப்டி இன்ஜினியரிங்கு, இதெல்லாம் செவ்வாய். அப்போ நம்மளுடைய விஷயங்களை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு செவ்வாய் உதவி பண்ணுறார். செவ்வாய் அப்படின்றவர் கண்டிப்பாக உதவி பண்ணுறார் அப்படின்றது தெரியும். அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய இந்த துறைகளில் ஜொலிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூறுகள் அதிகம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புகள் எடுக்கணும். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா குட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா குட்டு. மெக்கட்ரானிக்ஸு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு, ஆட்டோமொபைலு, VLSI, ரொபோட்டிக்ஸு, இது மாதிரியான படிப்புகள் மிகுந்த அளவில் கை கொடுக்கும். இது தவிர வேறு என்ன படிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10ன்னா ஜீவனஸ்தானம். 10 அப்படின்றது ஜீவனஸ்தானம். இந்த 10ஆம் அதிபதி தான் 11ஆம் அதிபதியும் கூட உங்களுக்கு. 11ன்ற என்ன? லாபம், பண லாபம், மனநிறைவு லாபம், எல்லா வகையான லாபத்தையும் சொல்கிறது 11. அப்போ அந்த 10 ஜீவனஸ்தானம்னா வௌத்த ரொப்புறத்துக்கு பண்ணுற நம்ம ஒரு வேலை, அவ்வளோ. கர்மா அப்படின்பாங்க நிறைய பேர், கர்மஸ்தானம் அது தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானாக இருக்கார். அப்போ சனி பகவான்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங், மைன்ஸில் வேலை பார்க்குறது, லிக்னைட் ரிலேட்டடாக வேலை பார்க்குறது, தாது பொருட்கள் உள்ளேருந்து எடுக்கிறது, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது, பழசை நோண்டுறது பெரிச்சாலி மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனி பகவானை சேரும். அப்போ ஆர்கியாலஜிஸ்ட் ஆகிறவங்க, உள்ள ஆர்கிடெக்ட் ஆகிறவங்க, இந்த செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வீடு கட்டுறது, நிலத்தை கட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். சனி அப்படின்னா உள்ளே இருக்கிற விஷயங்கள். அப்போ கட்டின வீட்டில் உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, ஆர்கிடெக்ட் படிக்கிறது, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போகிறது. ஸோ இந்த மாதிரியான படிப்புகள் அப்படின்றது. அப்புறம் சனி பகவான்னா மக்கள். அப்போ ரூரல் டெவலப்மெண்ட்டு ஆஃபீஸராக போகிறது. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டு, சோசியாலஜி, MSW, BSW, இந்த மாதிரியான படிப்புகள் மிகுந்த அளவில் கை கொடுக்கும் அப்படின்றோம். ஸோ ஆர்ட்ஸு பக்கம் போனால் அந்த மாதிரி, இன்ஜினியரிங் பக்கம் போனால் முன்ன சொன்ன மாதிரி. அதே மாதிரி அடுத்து லக்னத்துக்கு 5 அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான். லக்னத்துக்கு 5ன்னு சொல்லப்படுறது சூரிய பகவான். சூரியன்னா தன்வந்திரி. அப்போ மேச ராசிக்காரங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸாக இருப்பாங்க. அப்போ இந்த டாக்டர்ஸாக இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது MBBS, MD, DLO, அப்புறம் அந்த காது மூக்கு தொண்டை டாக்டரு, குழந்தைங்க டாக்டரு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு MBBS படிச்சிடுறாங்க, அப்புறம் MSO, MDO படிக்கிறாங்க, இல்லை வேறு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்தா படிக்கிறது, யுனானி படிக்கிறது, இந்த மாதிரியான படிப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்குற ராசிகளாக இந்த ராசி இருக்குது. அப்போ நம்ம நம்மளுடைய துறையில், அதாவது இந்த பர்டிகுலர் துறையில் இந்த 3ஐயும் சேர்த்து படிக்கிற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் படிப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப கை கொடுக்கும். அடுத்து ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தசை. அதாவது கேது தசையில் ஒரு குழந்தை பிறக்குது. கேது தசை மொத்தம் 7 வருஷம். சரி, 6 வருஷம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். 6 வருஷத்தில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகுது. கேது தசை முடிஞ்சு போச்சு. அப்புறம் சுக்கிர தசை 20 வருஷம். அப்போ 17 வருஷம் 18 வருஷம் முடிஞ்ச உடனே என்ட்ராக போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம கவுன்சிலிங்கில் போய் படிப்புக்கு போகிறோம். அப்போ படிப்புக்கு நம்ம போகும் பொழுது சுக்கிர தசை இருக்கும். சரி, சுக்கிர தசையிலே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சுக்கிர தசையாக தான் இருக்கும். இல்லைங்க சுக்கிர தசை தாண்டிருச்சு அப்படின்னா, அதாவது ஒரு 15 வருஷம் சுக்கிர தசை, 10ஆம் முடிக்கிறவங்க சுக்கிர தசை இருந்துச்சு, சுக்கிரன் முடிஞ்சு சூரிய தசை. அப்போ சூரிய திசையும் இங்கே நடக்கலாம். அப்போ என்ன திசை நடக்குதுன்றதை பார்த்தும் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து இங்கே கார்த்திகை அப்படின்ற அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், இப்போ கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சுக்கிர தசை ஓடிட்டுருக்கோம். சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தா சுக்கிர தசையோ அல்லது சூரிய தசையோ நடக்கும். சூரிய தசை 6 வருஷத்தில் ஒரு 3 வருஷம் இருக்குது.
இல்லை ஒரு 4 வருஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த சூரிய தசை இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் முடிஞ்சிடும். சூரியன் முடிஞ்சு சந்திரன் ஒரு 10 வருஷம். அப்போ 10th முடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திர தசை முடிச்சிடும். அப்புறம் இப்போ நீங்கள் என்ட்ராக இருக்கிற தசை செவ்வாய் தசை. அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் சூரியன் செவ்வாய், சூரியன்றது பெருசாக நான் எழுதலை, ஓகே, சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் அல்லது செவ்வாய், இந்த 3 திசையில் தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்கிறவர் சுக்கிர பகவான். அதனால் சுக்கிர திசையில் இருந்தாலும் கூட சுக்கிரன் ரிலேட்டடான தொழிலை எடுத்துக்காமல் செவ்வாய் ரிலேட்டடான தொழிலையோ சூரியன் ரிலேட்டடான தொழிலையோ சனி பகவான் ரிலேட்டடான தொழிலையோ பண்ணலாம். இப்போ நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகணும், ஏதோ ஒரு போஸ்டிங் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த சூரியனுடைய நிலை சனியினுடைய நிலை நல்லபடியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி ஆகும் பொழுது நம்ம வந்து ஒரு எஸ்ஐ ஆகலாம், அல்லது ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், கார்ப்பரேஷனில் வேலை பார்க்கலாம், எந்த ஒரு படிநிலையிலையும் நம்ம வேலை பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட்டு அந்த இது இருந்தால் அது வந்து சூரியனும் சனி பகவானும் வலுத்த ஜாதகத்தில் தான் நடக்கும். அப்போ சூரியன் மட்டும் வலுத்திருக்கு, கேதுவும் நல்லபடியாக இருக்குன்னா அவங்க ஜாதகப்படி டாக்டர் ரிலேட்டடாக படிக்கிறது, டென்டல் டாக்டராக படிக்கிறது, பிடிஎஸ்ஸு இந்த மாதிரி படிக்கிறதுன்றது பெரிய அளவில் கை கொடுக்கும். அப்போ இன்ஜினியரிங்னால் செவ்வாய் ரிலேட்டடான பெட்ரோலியம் துறை, மெக்கானிக்கல் டூல்ஸு, இந்த மாதிரி துறை, மெக்கட்ரானிக்ஸு, பயோமெடிக்கலு, இந்த மாதிரியான துறைகள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு டூல்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது மாதிரியான விஷயங்கள் படிக்கிறது பெரிய அளவில் நன்மை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு படிப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணால் இந்த மேச ராசி மாணவர்களுக்கு மேற்கொண்டு வருகின்ற காலங்களில் நன்மை அப்படின்றது தான் வந்து இதில் பார்த்தோம். ஸோ இதுவரை என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்து உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.